யாரா மீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்ட நம்ம ட்ரெயின்ஸ் தாங்க ஸ்வீட்டி. ஸோ இந்த வீடியோ சிமினோட வீடியோ தான். ஸோ நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக நான் இந்த வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா ஸோ ப்ளீஸ் சைக்கிள்ஸை நீங்கள் போய் கேட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரியும். சிவங்க இப்போ நம்ம எந்த ட்ரீம்ஸோட இப்போலாம் இப்போ எந்த ட்ரீமோட ஸ்டார்டிங்கே சிவன் தான் இப்போது அவனுடைய வீட்டை ரொம்ப அழகாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. பிகாஸ் அவனுக்கு இப்போ நல்லாவே தெரியும் நீங்கள் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு. அதனால் நீங்கள் திரும்ப வரும்போது எங்கள் வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. நீங்களுமே செம்மன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். இப்போ உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டாக்ஸியில் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறீங்க. அப்படி இறங்குறதும் இப்போ நீங்களும் அந்த வீடு பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பழைய நிலைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால் நீங்களுமே அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தயங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். அதனால் நீங்களுமே மெதுவாக அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டு டோர் முன்னாடி எப்படி நிற்கிறீங்க. ஆனால் இப்போ கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது. பேசாமல் திரும்ப போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டு கம்மி தான் நின்றுட்டே இருக்கும்போது ஜிம்மினும் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் பார்த்தா இப்போது ரொம்பவும் கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸை வார் பண்ணியிருக்கான். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில். நீங்களும் அதை பார்க்குறீங்க. பார்த்தா இப்போது எங்களுக்கு உங்கள் மேலே இப்போ பயங்கரமாக கோவம் வருது. என்ன சொல்லப்போனால் அவன் கன்னத்துலேயே ஓங்கி படார்னு விட்டுடலாமா அப்படின்னு அளவுக்கு தான் இப்போது உங்களுக்கு பயங்கர கோவமாக இருக்குது. ஆனால் ஜிம்மின் உங்களை பார்த்து பிடிச்சிக்கிட்டே வந்துட்டியா, வா, நான் எவ்வளோ மணி நேரமாக உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, உனக்கு வரத்துக்கு ஏன் எவ்வளோ மணி நேரம்? நீ வரேன்னு சொல்லியிருந்தா நானே ஒன்று இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல அப்படி மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இப்போ அவனும் உங்களோட பேக் எல்லாத்தையும் வாங்குறான். ஆனால் நீங்கள் தான் இப்போ உங்களோட பேக் எதாவதுமே அவங்ககிட்ட கொடுக்காம அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால் அவனும் நீங்கள் இந்த மாதிரி படுறத பார்த்துட்டு என்னாச்சு வேன், வீடு வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் உள்ளே வர மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பேக்கை டக்குன்னு பிடிக்கிறான். அப்படி பிடிக்கிட்டு இப்போ அவனும் சீக்கிரம் உள்ளவா, ரொம்ப நேரம் வழியே நிற்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனும் உள்ளே போகிறான். இப்போ நீங்கள் தான் அப்படியே ஜிம்மின் அப்படி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்றுருக்கீங்க. இவன் எல்லாத்தையும் வேணும் தான் பண்ணுறான். இவனை ஏதாவது பண்ணணும், அப்போ தான் இப்போ அடங்குவான் அப்படிங்கிறத நீங்களும் அவனை திட்டிட்டு இப்போ மெதுவாக நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படி அந்த வீட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் அந்த வீட்டை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வீடை இப்போது ரொம்ப அழகாக இருக்குது. கேண்டில்ஸாலேயே அந்த வீட்டை ஃபுல்லாக இப்போது ஜிம்மின் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி அந்த வெளிச்சத்தில் இப்போது அந்த வீட்டை பார்க்குறதுக்கே ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்குது. அந்தளவுக்கு ஜிம்மின் இப்போது அந்த வீட்டை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் என்னாச்சு வேன், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் உனக்காக தான் பண்ணேன், நீ திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வரல, நான் வெல்கம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கேட்குறான். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எதுவும் பதில் சொல்லாமல் அப்படியே அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் ஸ்டெப்பில் ஏறி போகிறான். இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு அவன் கிட்ட இருந்து உங்கள் பேக்கை வாங்குறீங்க. எங்கே கொடுக்குறேன் என் பேக்கில், நானும் உங்களோட வந்து ஸ்டே பண்ண மாட்டேன், என்னாலும் உங்களோட வந்து ஸ்டே பண்ண முடியாது, என் பேக்கெல்லாம் கூட நான் தனியாகவே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், நானும் வீடு வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம், அப்படி இருக்கப்போ நான் உன் கூடலாம் வந்து தங்குவேன்னு கொமலை கூட நினைக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த பேக்கை வாங்குறீங்க. ஆனால் ஜிம்மின் இப்போ அந்த பேக்கை கொடுக்காம உங்களுக்கு அப்படியே போக்கு காட்டிட்டு என்னாச்சே உனக்கு, அயன் நீ என்ன பண்ணுறன்னு இப்போ தெரிஞ்சுதான் பண்ணுறியா, இல்லை நான் ஃபீல் பண்ணட்டும், இப்போ மட்டும் நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு தனியாக போய் அந்த ரூமில் இருந்தேன்னா கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸ்க்கு டவுட் வரும். அப்படி டவுட் வந்தால் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படிங்க மாதிரி சொன்னதும் இப்போ நீங்களும் ஜிம்மன் அப்படிங்க மாதிரி கோவத்தில் கத்துறீங்க. சி சும்மா ரெடி, இப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டு, வா நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிமான்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு அவன் பேக்கில் தூக்கிட்டு அவன் ரூமுக்கு வேகமாக போயிடுறான். இப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்பில் நின்றுட்டு இவன் உண்மையிலேயே ரொம்ப ஓவராக பண்ணுறான். இல்லை
என்னன்னா இவன் கூட தங்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே இங்கிட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இப்போ நீங்களும் ஒரு ரூமுக்கு போகிறீங்க. அந்த ரூமில் போய் பார்த்தா இப்போ ஜிமின் தான் உங்கள் பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே போட்டு அது ஒவ்வொன்றத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு இப்போது வேகமாக போய் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கிட்டு வாங்கிட்டு இப்போது திரும்பவும் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பேக்கில் போட்டு இப்போ எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவனும் அதை பார்த்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணுற நீ? ஆ எதுக்காக இப்போது திங்ஸ் எல்லாம் மறுபடியும் பேக் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் பதில் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு போகும்போது திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்கையும் எடுத்துகிட்டு இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. இப்போ சதனா ஜிம்மினும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறிய போயன் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டதும் நீங்களும் அப்படியே அந்த இடத்துல நின்றுப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா ஓ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் உன்னை தடுக்கலாம் மாட்டேன். அதுவும் இருப்போம் போகிறதா இருந்தால் போ. ஆனால் நான் உங்ககிட்ட காலில் சொன்ன மாதிரி தான் உன் அப்பா நம்ம 2 பேரும் ஒன்றானுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருனா அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்கும் எனக்கும் இருக்காது, உன்னோட அந்த ஹாங்க்கு தான் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணு அப்படிங்க மாதிரி சொன்னதும் இப்போ உங்களுக்கு கோவம் உச்சத்துக்கு வந்துடுது. அதனால் நீங்களே இப்போ திரும்ப ஜிமிக்கிட்ட போயிட்டு இப்போ அவங்க கணக்குலேயே பலார்னு ஒன்று விட்டுறீங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி ஏதாவது சொன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கும். இதுக்கப்புறமும் என்ன ஏதாவது அதை பண்ணு இதை பண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொன்றுவேன். இதுக்கப்புறமும் நான் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி இப்போ ஜிம்மினை பார்த்து திட்டுறீங்க. ஆனால் ஜிம்மின் இப்போது அந்த அறையை வாங்கிட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படி அவன் பார்க்கும்போது இப்போ நீங்கள் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே கோவமாக இருக்கிற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லப்போனால் பார்த்து ரசிக்கிறான். சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், நீ கோவப்படும்போது கூட ரொம்ப அழகாக தாண்டி இருக்க. அதனால தான் அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும் போல அப்படிங்க மாதிரி கூலாக பதில் சொல்லிட்டு இங்கே பாரு வயன், நீ என்ன எவ்வளோ வேணாலும் திட்டு எவ்வளோ வேணாலும் அடி, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. பிகாஸ் நீ என்னோட வைஃப் திட்டினாலோ கோச்சிக்கிட்டு சண்டை போட்டாலோ அத்தங்க விட்டு கொடுங்க போவாங்க, திருப்பி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, தெரியும்ல. அதனால் நானும் இனிமே நீ என்ன பண்ணாலும் சரி அதை பொறுத்து தான் போவேன். உன் கூட திரும்பி சண்டையெல்லாம் நான் போட மாட்டேன், ஐ ப்ராமிஸ் அப்படி மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்களும் அதை கேட்டு வெறியாயிட்டு ஜிம்மின் உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை, ஒழுங்கு மரியாதையோ நடந்துக்கோ, உனக்கு இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கமா இல்லையாடா? சே கேவலம் அந்த யூனில் ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறதுனால தானே இப்போது ஜிம் பண்ணி சுற்றி சின்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. அப்படி ஒருவேளை அந்த யோன் மட்டும் அதை ஏமாத்தாமல் இருந்திருந்தா இப்போ நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துருப்பியா? அந்த யோன் விட்டுட்டு போனதுனால தானே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்ன சேர்த்துக்கணும்னு சொல்கிற. இப்போது இந்த மாதிரி சொல்கிற நீ அதை யோன் உன் கூட இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல, அப்போ ஏன் சொல்லலை? அப்போ சொல்லாத நீ இப்போ இதை சொல்கிறேன்னா இதுக்கு பேர் காதலா இல்லை காமமா அப்படிங்க மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன வேணால் பேர் சொல்லிக்கொடு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் இப்போ நான் உன்னை நம்புகிறேன். நீ என்னை எந்த ஒரு விஷயத்தையும் காயப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், மன்னிக்க முடியாத ரொம்ப பெரிய பாவப்பட்ட தப்பு தான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு வயல், நீ என்ன எனக்காக ஒரு நாள் நான் பண்ண தப்பை மன்னிச்சு என்னை ஏற்றுக்குவ. அதுவும் இல்லாமல் நீ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவளும் கிடையாது. அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள்னாலும் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்காக
வெயிட் பண்ணுவேன். உன்னோட ஜிம்மினா எப்போ ஷாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்காம உனக்காக மட்டும் நான் வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படி மாதிரி சொல்ல. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு சரி பார்க்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக காத்திருப்புன்னு சொல்கிறல்ல, பார்க்குறேன் எத்தனை வருஷம் நீ எனக்காக காத்திருக்கேன்னு. ஆனால் அதே சமயம் நீ எவ்வளோ வருஷம் காத்திருந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டேன். தட் சேம் டைம் உன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம பிரிஞ்சது தான். இதுக்கப்புறம் நான் கூட சேர்ந்துல குடும்பம் நடத்துவேன்னு கனவு கூட பண்ணாத. நான் எனக்குன்னு ஒரு நேரம் வந்ததும் அப்போ நான் காதலிச்சேன்னே கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கலாம் சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த ரூம் மட்டும் கைகமாக வந்துடுறீங்க. அப்படி ரூம் மட்டும் வெளியே வந்துட்டு இப்போது நீங்களும் சிமெண்ட் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு இப்போ டோரை வேகமாக சாத்திக்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. வயன் பார்க்கலாம், உன்னோட நம்பிக்கை ஜெயிக்குதா இல்லை என்னோட நம்பிக்கை ஜெயிக்குதான்னு அப்படிங்க மாதிரி தான் நினச்சிட்டே அவர் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம ஏப்பா அவரும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் இப்போ வேகமாக அந்த ரூமுக்கு வந்துட்டு இப்போ அந்த ரூமில் இருக்க பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி கோமா என்ன பண்ணுறது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. மேடம் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம நிம்மதியாகவே வாழ விட மாட்டான். அதுவும் நம்ம சிவன் நினைக்கிற எதையுமே நம்ம நடக்கும் விடக்கூடாது. எப்படியாவது சிவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் என்ன பண்ணுறதுங்க மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துக்கும்போது கூட இப்போது ஃபோன் எடுத்து அவன்கிட்ட இந்த விஷயத்த பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாமா, அவன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன வேண்டாம், அவனை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்மளே சமாளிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை நாங்கள் இன்னொன்னா அவனுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட ஃபோன் எடுத்து ஆக டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. என்னென்னா நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு நானே வரேன், நாளைக்கு நீ என்ன பிக்கப் பண்ண வர வேண்டாம், தேவையில்லாமல் அவனாலடி நீ யாருங்கிற மாதிரி கேட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ அதனால் நீ நாளைக்கு நீ வீட்டுக்கு வர வேண்டாம், நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறீங்க. அதை அவங்க பார்த்துட்டு இப்போ வாசல் ரிப்ளை பண்ணுறான். ஏன் என்னாச்சு, அந்த ஓனர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அந்த உன் பாய் ஃப்ரெண்டு இதில் என்ன இருக்கு? இங்கே பாருவோம், நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிறது கேளு, நாளைக்கு நீ என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், அப்புறம் நான் சொல்கிறது மட்டும் இனிமே பண்ணு அப்படிமாதிரி அப்படி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவனும் அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த நைட்டு போயிருந்துருக்கோம். நீங்களும் அவங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு எப்போ தூங்கி இருப்பீங்கன்னே தெரியல, நீங்களும் தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போது மார்னிங் ஆனதும் ஜிம்மின் தான் இப்போ அவங்க வீட்டு டோர் அப்படியே நாக் பண்ணுறாரு. அப்படி நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டு தான் இப்போ நீங்களுமே தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்படி எந்திரிச்சக்கப்புறம் பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியாமல் தெரியாதாமல் எங்கேயும் தூங்கிட்டோம் அப்படின்னு. அதனால் இப்போ நீங்களுமே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மினா என்னங்கிற மாதிரி மறைச்சி பார்க்குறீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹாப்பி மார்னிங் வயன், என்ன இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தியா, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படி மறைச்சிட்ருக்கீங்க. சரி நான் உன்னை எதுக்காக இப்போ கூப்பிட்டேன்னா நீ எழுந்திரிச்சிருப்போன்னு நினச்சி உன்னை ரெடியாக சொல்லலான்னு கூப்பிட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உன்னோட அப்பா அம்மா இங்கே வந்துடுவாங்க, அதுக்காக தான் டோரை நாக் பண்ண. நீ தூங்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் அதை கேட்டு உன் வேலை என்னமோ பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறீங்க.
சிம்மினும் அந்த பெரிய விஷயம் எடுத்துக்காம அவன் படத்தை தெளிச்சுக்கிட்டே சரி ஓயன் நீ ரெடி ஆகிட்டு கீழே வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனும் அந்த செப்திலேயே கீழே இறங்கி ஹாலுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் தான் ஷோ காண கத்தலே கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டான். சே இன்னைக்கு நாள் விளங்குற மாதிரி தான் அப்படி மாதிரி தான் நினச்சிட்டு சரி இப்போ நீங்களும் ரெடியாகலாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ பேக் எங்கே இல்லை, நீங்களும் எங்கே போச்சுருங்க பேக்குங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பார்த்தா நேற்று ஜிம்மின் ரூமில் சண்டை போட்டுட்டு அந்த அளவுக்கு போய்ட்டு வெளியே வரும்போது நீங்கள் மட்டும்தான் வெளியே வந்திருப்பீங்க. பேக்கெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. அந்த பேக் எல்லாமே இப்போ ஜிம்மின் ரூமில் தான் போயிட்டு வந்திருப்பீங்க. அது இப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அடச்சே பேக் எல்லாத்தையும் அவனோட ரூம்லேயே விட்டு வந்துட்டோமா? அடக்கவளே போச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போனோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் திங்க் பண்ணிட்டு இப்போ வேகமாக ஜிம்மின் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா நீங்கள் திங்க் பண்ண பார்த்தா அவன் எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த ரூம் முழுக்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். சே என்ன அவன் இப்படி பண்ணிட்டு கோவத்தில் அந்த பேக் எங்கேயும் விட்டு வந்துட்டி. இப்போ பாரு எல்லா பொருளையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படி மாதிரி தான் இப்போ நீங்களும் சலிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டுக்காக போகிறீங்க. அப்படி நீங்களும் ரெடி ஆகிட்டு இப்போ கீழே ஆளுக்கு இறங்கி வரீங்க. அப்படி இறங்கி வந்து பார்த்தா அவன் யாருமே இல்லை. ஜிம்மின் ஒன்றும் 10 நிமிஷத்தில் உங்களோட அப்பா அம்மா வந்துடுவாங்க அந்த மாதிரி சொன்னான். ஆனால் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கே 15 நிமிஷம் இருந்திருக்கும். நீங்களும் கீழே வந்து பார்த்தா இங்கே யாருமே இல்லை. அதனால் அப்படியே அமைதியாக ஜிம்மே பார்க்குறீங்க. இப்போ அவனும் அந்த டைனிங் டேபிள் உட்காந்துட்டு தான் அவங்கள பார்த்துட்டு வா வேன் வா வந்து உட்கார, 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் நீ நைட்டு கூட எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அப்பா அம்மா வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நீங்களும் இன்னும் அவங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி தான் கடுப்பாயிட்டு எதுவும் பேசாமல் இப்போ நீங்கள் பாட்டுக்கு திரும்பவும் செட்டில் ஏறி எதுவும் ரூமுக்கு வந்துடுறீங்க. அப்படிங்க ரூமுக்கு வந்து இப்போ நீங்களும் உங்களோட பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுருக்கும்போது இப்போ உங்களோட ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்களும் போய் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மின் தான் கையில் அவங்களுக்கான ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு என்னது நான் தான் சொன்னேன்ல நீ நேற்றுலேருந்து இன்னும் ஃப்ரீயாக சாப்பிட்டு தர மாட்டேன், அதனால தான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், ஏண்டா இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறான். ஆனால் நீங்கள் அந்த பிளேட்டை அப்படியே கீழே தட்டி விட்டுறீங்க. இதனால் ஃபுட் எல்லாமே கீழே கொட்டிடுது. இப்போ நீங்களே ஜிம்மினை பார்த்து இங்கே பாரு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இது கேமல் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் திரும்ப டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜிம்மின் அதை கேட்டு அவனும் பெருசாக எதுவும் கூப்பிடாம நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால் அப்போ அவனும் காமா அந்த கீழே கொட்டின ஃபுட் எல்லாத்தையும் இப்போ அவனே க்ளீன் பண்ணுறான். அப்படி அவன் திரும்பவும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் உங்களோட டோர் வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதை இப்போ நீங்களும் அவன் தான் திரும்பவும் நாக் பண்ணுற மாதிரி கடுப்பாயிட்டு இப்போ அந்த டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியுதாடா, இதுக்கடா திரும்ப திரும்ப டோர் நாக் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்ணை மூடிக்கிட்டு திட்டுறீங்க. அதை கேட்டதே இப்போ ஆப்போசிட்லேருந்து அந்த வாய்ஸு வேணுமா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி கத்திட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சாஃப்டான வாய்ஸ் கேட்குது. அப்படி அந்த வாய்ஸ் கேட்குறது இப்போ நீங்களும் உங்களோட வாய்ஸ் ஓப்பன் பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களோட அம்மா. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு அம்மா நீங்களா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு கேட்குறீங்க. நாங்கள் இப்போ தாம்மா வந்தோம், நீ ரூமில் இருக்கேன்னு மாப்பிள்ள சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு, நீயே இப்போ கோமா கத்திகிட்ருக்க? ஐயோ அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் சும்மா தான் ஒரு கனவு கண்டேன், அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி
அப்புறம் எங்க அவரும் கூட தானே வந்திருக்காரு. ஆ ஆமாம், கீழே தான் இருக்காரு. வா, நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா என்ன? இல்லை இல்லைம்மா, நான் தூங்கிட்டு இல்லை, சும்மா தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கீழே போய் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் இப்போ சிவனோட அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இவங்களும் வராங்கங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அதனால் இப்போ நீங்களும் அவங்கள பார்த்துட்டு இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இவங்களையும் கூப்பிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ அவங்க கிட்ட போகிறீங்க. இப்போ அவங்களும் உங்களை பார்த்து சந்தோஷமாக நல்லா விசாரிக்கிறாங்க. இப்போ நீங்களும் அவங்களுக்கு சிரிச்ச முகத்தோடையே பதில் சொல்கிறீங்க. இன்னும் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே, ஏன் சக்கரையாரு இது எல்லாத்தையும் ஏதோ பிளானோட தான் பண்ணுறான். தயவு செஞ்சு அவனோட பிளானுக்கு மட்டும் நீ ஒத்து போயிடாத, கேர்ஃபுல்லாக இருவேன் அப்படிங்கிறது இப்போ நீங்களும் செக் பண்ணிட்ட. அவன் எதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களும் யோசிச்சுருக்கீங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்க சோஃபாவில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இப்போ ஜிம்மினும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. இப்போ நீங்களும் அதை நோட் பண்ணிட்டு அவன் விட்டு புரிஞ்சு அப்படி தள்ளி உட்காடுறீங்க. ஆனால் ஜிம்மின் விடாமல் நீங்கள் தள்ளி போனாலும் இப்போ அவனும் உங்கள் கூடவே ஒட்டி வந்து உட்காடுறான். அதனால் நீங்களும் இப்போது உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ என் மேலே வந்து உரசி விட்டு உட்காந்துட்டு இருக்க, உங்களுக்கு மட்டும் தள்ளி போகுது, தேவையில்லாமல் சின்ன டென்ஷன் ஆகாத அப்படிமாதிரி இப்போ அவனை பார்த்து சைலண்டாக சொல்கிறீங்க. இருந்தாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்போ அவன் பாட்டுக்கு அவனோட கையை அப்படி ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்கள் சோறில் அப்படியே அவன் தலையை வச்சு சாய்ச்சிக்கிறான். இதனால் நீங்களும் இப்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்க. பிகாஸ் அந்த இடத்துல உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால தான் இப்போது உங்களால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாமல் அவங்களோட பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜிம்மினும் அவங்களோட கையை பிடிச்சிருந்துருக்கா இல்லையா, இப்போது உங்களோட கையை பிடிச்சி உங்கள் ஃபிங்கர்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு மாதிரி அப்படி நட்டை ஒடிச்சு விட்றாரு. அதுவும் இல்லாமல் உங்களோட கையவே ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நீங்களும் என்னடா பண்ணுற, ஒழுங்கு இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது அவன் கையில் அடிக்கிறீங்க. இருந்தாலும் அவன் கண்டுக்காம இப்போ டைட்டாக அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஷோல்டரில் தலையை சாய்ச்சி தானே வச்சுருக்காரு. அப்படியே இப்போது கண்ணை மூடி தூங்குற மாதிரி இப்போது ரிலாக்ஸ் பண்ணுறாரு ஒரு குழந்த மாதிரி. இப்போ நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் செய்யாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக சிம்மினும் மாம் டேட் நம்ம எங்கேயாவது வெளியே போய்க்கலாமா அப்படி மாதிரி கேட்குறான். இப்போ அதை கேட்டதோ அவங்க எல்லாரும் வெளியே வா, எங்கே போகலாம், டாடி நம்ம எங்கேயாவது வெளியே போய் ஸ்டே பண்ணி ஊர் சுற்றி பார்த்துக்கலாமா, எங்கேயாவது வெக்கேஷன் மாதிரி போயிடலாம் அப்படி மாதிரி கேட்குறான். வெக்கேஷனுக்கா? ஆமாம் டாடி, நம்ம ஃபேமிலியாக எங்கேயுமே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல, அதனால தான் கேட்குறேன். அதுவும் இல்லாமல் நானும் வேணும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட எங்கே லோக்கலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவளை நான் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போய் ஸ்டே பண்ணது கிடையாது. அதனால் நம்ம எங்கேயாவது வெளியே ஃபேமிலி வெக்கேஷன் மாதிரி போயிடலாமா அப்படிங்க மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட இப்போ உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. இவன் என்ன ஃபேமிலி வெக்கேஷன் சொல்லிட்டு இருக்கா, 2 நாளில் திரும்ப போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா சிவன் 2 வாரத்துக்கு டேரா போட பார்க்குறான். ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ நீங்களும் அவசரத்தில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன நினச்சிருக்க நீ, உனக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் பண்ணிட்டு தனியாக போயிடலாம், அவங்களே இதில் இருக்கிற அவங்களும் வயசானவங்க, அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் பிஸியாகவும் இருப்பாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க, சொன்னால் கேளு, தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படி மாதிரி இப்போ நீங்கள் சொல்ல இப்போ அதை கேட்க ஜிம்மினோடப்போ என்னம்மா அவன் பேசுகிற, இதில் என்ன இருக்குது, அவன் கேட்குறதுல என்ன தப்பு, நம்ம ஃபேமிலியாக எங்கேயுமே போய் வெளியே ஸ்டே பண்ணி
என்ஜாய் பண்ணதில்லல. அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அப்படி இருக்கப்போ அதை இங்கே ரிலாக்ஸ் பண்ணால் என்ன, இல்லை ஃபேமிலியாக வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணால் என்ன? நம்ம ஜிம்முன்னு சொல்கிற மாதிரி எங்கேயாவது வெளியே போய் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படி மாதிரி சொல்கிற. இப்போ நீங்களும் அதை கேட்டு பதறிக்கிட்டு, ஐயோ அங்கிள், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இவன் இவன் தான் ஏதோ அறிவு கிடத்தாங்க பேசுகிறானா? நீங்களும் அதை கேட்டு வேணாம் அங்கிள், நம்ம எங்கேயே இருப்போமே, எங்கேயே எவ்வளோ இடம் இருக்க சுற்றுறதுக்கு, நம்ம அங்கே போய் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, வெளியே போய் தங்கி தான் பண்ணணுமா என்ன? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க்கில் எதுவும் இல்லை, நீங்கள் ஒர்க்கை விட்டுட்டு தானே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ ஏன் நீங்கள் தேவையில்லாமலாம் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அட, இதில் என்னம்மா கஷ்டம் இருக்குது? நாங்கள் எப்போ ஃப்ரீயாக தான் இருக்கோம். அப்படி ஃப்ரீயாக இருக்க முடிஞ்சதுனால தான் இப்போ உங்களை பார்க்கவும் வந்தோம். அதுவும் இல்லாமல் ஜிவி தான் சொல்கிறோம்ல, நம்ம ஃபேமிலியாக எங்கேயும் போனதில்லைன்னு. அதனால் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எங்கேயாவது வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களோட அப்பா பார்த்து உங்களுக்கு ஓகே தானே? நீங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆ, கண்டிப்பாக. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் மாப்பிள்ளை சொல்கிறது சரி, நம்ம தான் எங்கேயுமே போனது கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல வாய்ப்பும் கூட. இப்போ தான் எல்லோரும் ஒன்றா இருக்கும்ல, அப்போ ஏன் இதை மிஸ் பண்ணணும்? எல்லோரும் இப்போது வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாதிரி இப்போ அவங்களும் டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ அதை கேட்டு இப்போ உங்களுக்குமே வெறியாகுது. என்னடா இவங்க எதை சொன்னாலும் கேட்காம இப்போ அவங்க இப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஐயோ, 2 நாளில் முடிச்சிட்டு நினச்சா முடியாது போலே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மினும் எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அதனால் இப்போ நீங்களும் அப்படியே கடுப்பாகிறீங்க. இப்போ எல்லோரும் எங்கே போனாங்கிற மாதிரி எல்லாம் டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிவிட்டு இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பிகாஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் தானே இருக்கும். அப்படி அவங்கவுங்க வீட்டுக்கு போனதும் இப்போ நீங்கள் தான் இப்போ உங்களோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஜிம்மின் அந்த வெக்கேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு இப்போ கோமாவங்கிட்ட போய், டீ எதுக்கு கூட இதெல்லாம் பண்ண, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு இப்போ வெக்கேஷன் சொல்லி அவங்கக்கிட்ட தேவையானதை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ண? கொஞ்சம் அமைதியாக இருடி. நான் என்ன பண்ணேன்? நான் சும்மா தான் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படியே மாதிரி கேட்டேன். ஆனால் அதுக்கு அவங்க உடனே ஒத்துப்பாங்கன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. போய் சொல்லாத, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன். அது எப்படி உனக்கு தெரியாமா அவங்க ஓகே சொல்லுவாங்க? ஹேய், சீரியஸ்லி எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் கேட்டேன். ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மறுபடியும் போய் வந்துச்சு மீன் எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு மாதிரி கற்றுக்கிட்டே இப்போ ஜிம்மியை அடிக்கிறீங்க. இப்போ அவனை வந்து அடி வாங்கிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருக்கான். என்னெல்லாம் இந்த வெக்கேஷனுக்குலாம் வர முடியாது, நானும் வரமாட்டேன், இனிமேல் தனியாக போயிட்டு வா, என்னெல்லாம் வர முடியாது அப்படி மாதிரி தான் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அந்த வீட்டில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிம்மின்னு அதை பார்த்துட்டு, ஹே, இதுக்கு நீ இப்போது இவ்வளோ கோவப்படுற, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அப்படி இருக்கப்போ ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்ன, இது சாதாரண விஷயமா? இது எப்படி நீ சாதாரண விஷயம் சொல்கிற? வெக்கேஷன் சொல்லி என்ன அங்கே கூட்டிகிட்டு போவ, அப்புறம் அங்கே போய் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்ப. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கணுமா? டே சே, எப்போ பார்த்தாலும் அதே நினப்பில் நானாக ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், என்னை நம்பு. இதுக்கப்புறம் உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடவும் மாட்டேன். அதனால் நீ தாராளமாக என்னை நம்பி என் கூட அந்த வெக்கேஷனுக்கு வரலாம். முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியோ பண்ணிக்கோ. அதுவும் இல்லாமல் நான் நம்பவும் மாட்டேன்.
ம். சரி. உன் விருப்பம். நீ என்னமோ பண்ணு. அப்படிங்கிறத அப்ப அவன் சொல்லிட்டு, இப்ப அவன் பாட்டுக்கு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். உங்கள கண்டுக்கவே இல்ல. அதனால நீங்களும் இன்னும் கடுப்பாயிட்டு, அவன்கிட்ட சண்டை போடுறீங்க. எப்படியாவது இந்த பிளான கேன்சல் பண்ணுங்க. ஆனா அவன் கேட்கவே இல்ல. அப்படியே இந்த பக்கம் உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஏர்போர்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இப்போ உங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் உங்களோட காரில் தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. கூட நீங்களும் எவ்வளோ சண்டை போட்டும் சிவன் கேட்காதனால, இப்போ உங்களுக்கும் வேறு வழி இல்லாதனால, இப்போ நீங்களும் கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. அப்படி வரும்போது கூட நீங்கள் ஜிமினி தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஜிமினும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணிருக்காரு. ஆனால் நீங்கள் பார்க்காதப்ப மட்டும் ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக சிரிச்சுக்கிறாரு. இதனால நீங்களும் இப்போ பயங்கரமாக கடுப்பாகிறீங்க. அப்படி கடுப்பாகிட்டே இப்போ உங்கள் ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கீங்க. அதில் இப்போ ஆண் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு உனக்கு? ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு நீ வரலையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? எங்கே இருக்க நீ? அப்படியுமா தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இவங்கிட்ட என்னை என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அப்படிமா திங்க் பண்ணிட்டு இப்போ நீங்களும் நான் கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ணி ஆ ஆ சாரி, என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியல. என்னை மன்னிச்சிட. ஆ ஒய் நீ என்கிட்ட பேச நீ நல்லா தானே இருக்க? என்னோட மெசேஜ்க்கெலாம் ரிப்ளை பண்ணவே இல்லை. எங்கே இருக்க நீ? ஆ ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக இரு. பதட்டப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னா அப்படியே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னோட அப்பா வீட்டில் இருக்கேன். அப்பா வீட்லையா? ஆ என்னோட அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. நேற்று நைட் தான் அம்மா கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நானும் இப்போது என்னோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் என்னால் ஒழுங்காக உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அப்படியா? ஆ என்னாச்சு அப்பாவுக்கு? ஆ ஆ அது அது ஒன்றும் இல்லை. எப்பயும் போல் வர ஹெல்த் இஷ்யூ தான். வயசாகுதுல்ல. ஆ அப்படியா? சரி, இன்னும் உங்கள் அப்பா உயிரோட இருக்கான்? ஆ டேய், அ இல்லை. நான் எதுக்கு அப்படி சொன்னா, பேசாமல் எங்கள் அப்பாவை போட்டு தள்ளிடு. அவரால் தானே இவ்வளோ பிரச்சனையும். நானும் இருந்தேன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளியிருந்திருப்பேன். அவன் தேவையில்லாம பேசாத. ஒழுங்கா நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஆ அ அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணுறேன். தேவையில்லாம நீ எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என்னதுன்னா உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ம் ம் சரி. ஆனால் நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. நீ எப்போ திரும்ப வருவ? நாளைக்கு வந்துடுவேன்ல? ஆ நாளைக்கா? எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வர முடியும். என்னால் எவ்வளோ நாளில் திரும்ப வர முடியும்னு சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிடு. அதுவும் இல்லாமல் எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. ம் என்ன பண்ணுறது? எல்லாம் நேரம். அப்படின் மாதிரி இப்போ நீங்கள் குழம்புறீங்க. சரி, ஓகே ஒயன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அங்கே இருந்தாலும் சேஃபாக இரு. ஏதாவது உன் அப்பா மறுபடியும் குளறுபடி பண்ணிட்டு போகிறான். அப்புறம் மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. முடிஞ்சா கால் பண்ணு. நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன். அப்படிங்கிறத இப்போ அவனும் சோகமாக அவங்கக்கிட்ட சொல்கிறான். இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு உங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் ஹாங்க்கு அந்த ஃபோனை வைக்கிறதுக்கு மனசே இல்லை. ரொம்பவுமே ஒரு மாதிரி நீங்கள் இப்போதைக்கு அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ நீங்கள் தான் வேறு வழி இல்லாமல் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ண, அதுக்குள்ளே நான் திரும்ப வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப தைரியம் சொல்லி இப்போ இந்த காலை கட் பண்ணி விட்றீங்க. நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் இப்போ ஜெமினோ பக்கத்து உட்காந்து தான் கேட்டு வந்திருப்பான். இவ்வளோ மணி நேரமாக அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தவன் ஜிமின் இப்போ நீங்கள் அந்த கால் பேசி முடிச்சதும் இப்போ பயங்கர கோவத்துக்கு போயிடுறான். அதனால் இப்போ அந்த காரையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. இருந்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்கள் பாட்டு இப்போ கண்டினியூஸாக ஹாங்கு தான் அப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஜிம்மிங் கடுப்பாகிறதுனால அந்த இப்படியே ஏர்போர்ட் வந்திருக்கோம். இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். சின்ன எல்லா லக்கேஜும் எடுத்து அந்த ட்ரெயில வச்சு இப்போ ஏர்போர்ட்குள்ளே கொண்டு போகிறான். அண்ட் ஆல்ரெடி உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் உங்களை பார்த்துட்டு அடுத்தது ஏன்டா எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்களோட சேர்ந்து இப்போ ஃப்ளைட் ஏறி இப்போ நீங்கள் வெக்கேஷன் இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிற இடம் ஒரு ஐலாண்ட் தான். அப்படி நீங்களும் அங்கே வந்து இறங்கிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போய் செக்இன் பண்ணாங்கிற மாதிரி அவங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்படி போகிற வழியில் கூட நீங்கள் அந்த சிட்டியை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அந்த சிட்டி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் உங்களோட ஹோட்டலுக்கு போனதும் இப்போ அங்கே போயிட்டு எல்லா ப்ராஜெக்டையும் முடிக்கிறீங்க. அவங்களும் ஒரு இன்னும் தூரம் கேக் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நீங்களும் ஹோட்டலுக்கு அவனா சிங்கிள் பெட்டில் தானே இருக்கும். இவங்க கூட எப்படி நம்ம பெட்டை ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கலாம் நினச்சிக்கிட்டு இப்போ ஜிமின் கிட்ட நீ சிங்கிள் பெட் இருக்க ரூமையா புக் பண்ணியிருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவனும் ஏன் சிங்கிள் பெட்டாக இருந்தா அதை படுத்து தூங்க மாட்டியா, சின்ன விளையாடுறியா, நான் எப்படி உன் கூடலாம் ஸ்டே பண்ணுவேன், உன் கூட ரூமையே ஷேர் பண்ணிக்க மாட்டேன், சில கூட ஃபிட்டாக வேறு ஷேர் பண்ணிக்கணுமோ சொல்லுங்க மாதிரிக்கா டபுள் பெட் கேள், அப்படி இல்லைன்னா நானே கேட்குறேன் கீ கொடு அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் அவன்கிட்ட இருந்து கீழே வாங்க பார்க்குறீங்க. ஆனால் அவன் கீழே கொடுக்காம இப்போ அவன் பாட்டுக்கு அவங்கள வேகமாக அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களுமே தொழுக முறையில் கீழே கொடுறான். நான் போய் டவல் பெண்ட்டுக்கு வாத்திட்டு வரேன், தேவையில்லாமல் சின்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படிங்கிறது. இப்போ நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த ரூமுக்கு போகிறீங்க. அப்படி அந்த ரூம்குள்ளே போயிட்டு இப்போ ஜெமினா அந்த ரூம்குள்ளே பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதோ இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்கே டபுள் பெட் தான் இருக்குது. ஜெமின் புக் பண்ணும் போதே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் புக் பண்ணியிருந்துருக்கான். அதனால் நீங்களுமே இப்போது அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கும்போது இப்போ ஜெமினும் போதுமா, உன் ஆசை நிறைவேறிச்சா, எனக்கு தெரியும்டி நீ இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணுவேண்ணா, அதனால தான் நான் நமக்கு மட்டும் டபுள் பெட்டை புக் பண்ணேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் உன் பெர்மிஷன் இல்லாமல் இனிமே உன் நல்லதை கூட நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமோட இன்னொரு கார்த்தியை உங்ககிட்ட கொடுக்குறான். இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் பெப்பா அதை வாங்கிக்கிறீங்க. இப்போ அவனும் கொடுத்துட்டு இப்போ அங்கே இருக்க ஒரு பெட்டில் போய் அப்படியே ஜாலியாக படுத்துக்கிறான். நல்லா இருக்குல்ல இந்த பெட்டு, ஏதோ இன்னும் ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்கு. ஒயன் நீ உன்னோட பெட்டில் உட்காந்து பாரு, ஜாலியாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் குழந்த மாதிரி அந்த பெட்டில் உட்காந்து குதிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஃபோன் எடுத்து இப்போ அந்த ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே இருக்க அந்த வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி போய் அமைதியாக உட்காடுறீங்க. இப்போ ஃபோன் ஆன் ஆனதும் அவங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாவம் ரொம்ப நம்மளை மிஸ் பண்ணுறா போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இப்போ நீங்களும் அவன் டெக்ஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் இப்போது உட்காந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின்னு அவனோட பெட்லேருந்து பார்க்குறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாதிரி.
இப்போ ஃபோனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இப்போ அவனுக்கு மறுபடியும் கடுப்பாகுது. இவ அடங்க மாட்டான். கண்ணு முன்னாடி ஒரு கடுப்பு ஏற்றுட்டுக்கா. ச்சே, இவளை இதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்க மாதிரி தான் நினச்சிட்டு ஓயன் நீ கொஞ்சம் ரெடியாகடியா, நம்ம வெளியே போகணும். ஆ ஆ எங்க என்ன ஊர் சுற்றி பார்க்க வேணாமா? இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்தார், சீக்கிரம் கிளம்பு அப்படிங்க மாதிரி சொன்னதும் இப்போ நீங்களும் சின்ன போய் டக்குன்னு திரும்பி பார்த்து மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிற? சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, கிளம்பணும் அப்படிங்க மாதிரி இப்போ அவனும் ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பெட்டில் விட்டு அப்படியே தூங்குறான். இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபோனை அப்படியே ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு சரிங்கிற மாதிரி இப்போ நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக உங்களோட பாத்ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படி நீங்கள் அந்த பாத்ரூமுக்கு போனதும் நீங்கள் ஷவர் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் இப்போ ஜிம்மின் அவனோட பெட்லேருந்து அப்படி எழுந்திரிச்சு இப்போ அவன் ஃபோன் கிட்ட தான் வரான். அப்படி நீங்கள் ஃபோன் கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஹாங்கு டிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பார்க்கலாங்கிற மாதிரி தான் ஃபோன் ஆன் பண்ணுறான். ஆனால் பாஸ்வேர்ட் கேட்குதே. அதனால் இப்போது அவனும் என்ன பாஸ்வேர்டாக இருக்குங்கிற மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ கரெக்டாக அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அவனும் பார்க்குறான். பார்த்தா அதில் ஐ ரியலி மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்க மாதிரி போட்டு கிஸ் பண்ணுற மாதிரி எமோஜியை சென்ட் பண்ணியிருக்கான். இப்போ ஜிம்மின்னு அதை பார்த்துட்டு கப்பு மகனே இருடா, உனக்கு விற்கிற ஒரு பெரிய வெயிட்டா, அப்போ தான்டா நீங்களாம் அடங்குவ அப்படிங்க மாதிரி இப்போ நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக நீங்களும் ஷவர் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரீங்க. இப்போ ஜிம்மின்னு அந்த சவுண்ட் கேட்டு ஒன்றும் தெரியாத நாட்ட நான் ஃபோனை நேசிட்டு அங்கே இருக்க விண்டோட்ட போய் நின்று அப்படியே அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்களும் அங்கே நிற்கிறத பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஏதோ ரியாக்ட் பண்ணிக்காம இப்போ நீங்கள் பாட்டுக்கு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்போது எடுத்துட்டு இப்போ திரும்பவும் அதை பாத்ரூம்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிடுறீங்க. இப்போ ஜிம்மிங் தான் அங்கே ஏதாவது பண்ணணுங்க மாதிரி யோசிச்சுட்டு இப்போது அவனோட ஃபோன் எடுத்து இப்போ ஹாங்க்கு கால் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆனால் போய் நீங்களும் வந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்ததும் இப்போ அவனும் திரும்பவும் அந்த பாத்ரூம் போயிட்டு ரிவர்ஸ் ஆக போயிடுறான். இப்போ அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது இப்போ உங்களை பார்க்குறான். பார்த்தா இப்போ நீங்கள் அங்கே இருக்க ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு அவங்களோட ஹேர் எல்லாத்தையும் அப்படி ஒரு மாதிரி ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்களோட விசிபிள் ஜெமீன் அந்த பாத்ரூம் ஃப்ரெண்டை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக அந்த கண்ணாடியில் தெரியுது. இப்போ அவனும் நீங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொடுக்குற குட்டி குட்டி ரியாக்ஷனை உங்களுக்கே தெரியாமல் அந்த கண்ணாடி வழியாக பார்த்து ரசிச்சிட்ருக்கான். நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு என்னோடய ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்களும் உங்களோட ஐஸை கட்சியாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணி அந்த மிரர் பார்த்தா இப்போ ஜெமீன் அங்கே நிற்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஜெமீனும் உங்களை இந்த மாதிரி இன்னும் பார்க்குறத நீங்களும் நோட் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு ஜெமீனை பார்க்குறீங்க. இப்போ அவனும் எதுவும் தெரியாதவங்க மாதிரி அவன் பாட்டுக்கு இப்போது அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த பாத்ரூம்குள்ளே போயிடுறான். இப்படி தான் நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புறீங்க. இதோட இப்போதைக்கு இந்த ஒன்றாட்டை முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல தான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வீடியோலையோ 3 வீடியோலையோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் வைனு ஷோனை தேடுவா. ஷோனை எப்படியாவது கண்டுபிடிச்சி சிமிக்கிட்ட சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி தான் நினைப்பா. அது இனி வரக்கூடிய எபிசோடில் தான் நடக்கும். இனிமே வர எபிசோடில் அது உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவரை எங்களை வந்து விடைபெறுத்து நான் உங்கள் ஸ்வீட்டி. டடா, பை பாய்.